ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வேர்டை கேள்விப்படாத ஆளே கிடையாது. இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ்னால் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட உங்களுக்கு தோன்றதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கும் அவங்கள ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் லாங்குவேஜ். கரெக்டாக? இப்போது ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேலையை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். லாங்குவேஜ் வழியாக அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணி முடிப்பாங்க. இதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம்னா ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கட்டளைகள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு. கம்ப்யூட்டரை வேலை செய்ய வைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் தமிழ்னு வச்சுக்கலாம். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு தமிழ் தெரியவே தெரியாது. இப்போது நீங்கள் சொல்கிறத அந்த வேலை செய்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதை தான் இன்டர்பிரட்டர் ஆர் கம்பைலர்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு நேராக புரியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ண தான் இன்டர்பிரட்டர் ஆர் கம்பைலர் யூஸ் ஆகுது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. கம்பைலர் நீங்கள் எழுதுகிற எல்லா ப்ரோக்ராமையும் உள்வாங்கி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பைனரி லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இன்டர்பிரட்டர் அப்படி இல்லை. நீங்கள் எழுதின ப்ரோக்ராம்லேருந்து ஒரு லைனாக எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் தான் அடுத்த லைனுக்கு போகும். நீங்கள் எழுதின கோடு கம்பைலருக்கோ இன்டர்பிரட்டருக்கோ புரியலன்னு வச்சுக்கோங்க, அது அங்கேயே நின்றுடும். அதை தான் நம்ம எரர்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எக்கச்சக்க லாங்குவேஜஸ் இருக்குது. இதை லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு மேஜராக வகைப்படுத்தலாம். அதாவது ஓரளவுக்கு ஹியூமன் புரிஞ்சுக்கிற மாதிரியும் கம்ப்யூட்டர் சைடில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிற லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம லோ லெவல் லாங்குவேஜஸ்ன்னு தான் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அசம்பிளி லாங்குவேஜஸ் சி. ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜஸ்ங்கிறது ஈஸியாக ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். ஆனால் அதில் மல்டிபிள் கன்வர்ஷன் நடந்து பைனரி லாங்குவேஜாக டிரான்ஸ்லேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனாலையும் மெமரி மேனேஜ்மெண்ட் போல் நிறைய வேலைகளை அதுவே பார்த்துக்கிறதுனாலையும் அதை ஹையர் லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பைத்தான், ரூபி, C++, இந்த லாங்குவேஜஸ்லாம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம பைத்தான் வழியாக கம்ப்யூட்டர் கூட பேசலாம். பைத்தான் கற்றுக்க ரெடி ஆகுங்க. அடுத்த வீடியோ உங்களை தேடி வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.